இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் ஹேங் ஆகாமல் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் தான். நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடும். ஸோ இதில் என்னுடைய ஃபோனில் பார்த்துக்கோங்க 34.4 ஜிபி வந்து அவைலபிள்னு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோனில் நான் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். உடனே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஆனால் அதை வந்து டேட்டா இருக்குது இல்லையா, அது வந்து நான் கிளியர் பண்ணாமல் டேரெக்டாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் என்னுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிடும் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே மேனேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே திஸ் டிவைஸ்னு இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ் தான் அது வந்து. ஸோ திஸ் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்டுன்ட்டு 3வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, இன்ஸ்டால் பண்ணிட்டு டேரெக்டாகவே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்றோம் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லைன்ட்டு மறுபடியும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான். இது எல்லாமே வந்து டேட்டாஸ் மட்டும் சேவ் ஆகிருக்கும், ஆனால் ஆப் இருக்காது. ஸோ அதில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் போடுவோம்ல, அந்த டேட்டா எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும், ஆனால் ஆப் வந்து ரிமூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணோன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து என்னுடைய ஃபோன் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் இதில் எனக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு 5வது அடாப் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இன்ட்டு மார்க்கில் ஒரு டஸ்ட்பின் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிமூவ்ன்ற ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோனில் இருந்து இந்த டேட்டாவாக இருக்குது பாருங்கள், அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோனாலே உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகாமல் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் இன்பில்ட்டாகவே இருக்கும், செட்டிங்ஸ் ஐக்கானுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பேட்ரி அண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும், இல்லைனா பேட்ரி அண்ட் டிவைஸ் கேர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டோரேஜ்னே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஃபோனில் என்னென்னவெல்லாம் வந்து எவ்வளோ ஜிபி எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் ட்ராஷ் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் முக்கியமானது ட்ராஷ் ஃபைல்ஸ். ஸோ நம்ம வந்து டெலீட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராஷ் ஃபைல்ஸுக்கு போகும், அதுக்கப்புறம் தான் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அது பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகும். ஸோ அதில் ட்ராஷ் ஃபைல்ஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் ஹேங் ஆகிறது ஒரு 30% வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் நார்மலாக வந்து நம்ம ஏதாச்சும் படம் டவுன்லோட் பண்ணியிருப்போம், அது தேவையில்லாமல் வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு டைம் பார்த்துட்டோம்னா தேவையில்லாமல் வச்சுட்டே இருந்தோம்னா அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோனில் வந்து ஹேங் ஆகிற இஷ்யூ வந்து மேக்ஸிமம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்பீடும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த